ஹலோ காய்ஸ். ஸோ த்ரிஷுக்கு இப்போ 8 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் ராகி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு ராகியை நல்லா வாஷ் பண்ணி முளைக்கட்டி வச்சு அதை காய வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த பவுடரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணீரை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதை எடுத்து கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுக்கலான்னு ஆல்ரெடி ஒரு தடவை கொடுத்தேன். ஆனால் அவன் ப்ளைனாக அவன் சாப்பிடவே இல்லை. ஸோ இந்த தடவை வந்து டேட்ஸை வந்து நைட்டு வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சு அதை எடுத்து ஒரு ஸ்வீட்னர் மாதிரி ஆட் பண்ணி கொடுக்கலான்னு ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா பிளெண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சும் போது அதை ஆட் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்களான்னு பார்க்கறதுக்காக அந்த டேட்ஸ் பியூரியை வந்து இந்த கஞ்சியில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நல்லா பாயில் ஆனோடனே கொஞ்சம் திக்கன் ஆகும்னு சொல்லிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் திக்கன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கஞ்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் சாப்பிட்லையே, செகண்ட் டைம் டேட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டானான்னு கேட்டிங்கன்னா டோட்டல் வேஸ்ட். இவ்வளோ பண்ணியும் துப்பி தள்ளிட்டான். ஸோ உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ராகி எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.